ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தி ஃபேமிலி மேப். இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிருஷ்ண ஜெயந்தி vlog தான் பார்க்க போறீங்க. கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னத்து நாள் கொஞ்சம் கடைக்கு போயிருந்தோம். மேகா குட்டிக்கு கிருஷ்ணர் வேஷம் போடுறதுக்காக அந்த ஜுவல்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெஸ் இதெல்லாம் வாங்குறதுக்காக தான் ஷாப்புக்கு போயிருந்தேன். இந்த ஷாப்புக்கு வந்து பார்த்தா பூஜா டெக்காரே அவ்வளோ இருந்ததுங்க. அதுலேயும் சாமி சிலையெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது. அதுவும் இந்த கிருஷ்ண ஸ்டாச்சு சொல்ல வார்த்தை இல்லை, எனக்கு பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் நம்ம வீட்டில் கிருஷ்ண ஸ்டாச்சு ஒன்று இருக்கு, அது இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இல்லை. ஸோ இதை எடுத்துக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி டபுள் மைண்டடாகவே யோசிச்சுட்டே இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி கிடைக்காது, அதுக்கப்புறம் இப்போ விட்டுட்டேன்னா சில டைம் வந்து நீ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன், அதனால உனக்கு பிடிச்சதை நீ வாங்கிக்கோன்னு சொல்லி சொன்னனால இந்த கிருஷ்ண ஸ்டாச்சு வாங்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். கிருஷ்ணருக்கு மேலேயே மாலையும் கொடுத்துருந்தாங்க, மாலையும் போட்டு பார்த்தேன். அந்த கிருஷ்ண ஸ்டாச்சுக்கு இந்த ரெண்டு மாலையுமே ரொம்ப அழகா இருந்தது. இதுவோ அதுவாங்கிற கன்ஃபியூஷன் இருந்தனால ரெண்டையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். இது அப்படியே நெக்ஸ்ட் டே எடுத்த விளாக் தான், அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்த விளாக். அன்னைக்கு தண்ணி வர நாளும் மார்னிங் ஒரு 6 o'clock எல்லாருமே எந்திரிச்சிட்டோம். மாடிக்கு போய் பார்த்தா சன்ரைஸ் ஆகிற டைம் போல் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. சரி கொஞ்ச நேரம் நின்று சன்ரைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் சூரியனை பார்த்துட்டு வந்தேங்க. மார்னிங்கே எனக்கு ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆச்சு. அப்படியே நம்ம கிச்சனுக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட் வேலையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. மார்னிங்கே சாம்பார் வச்சிட்டோன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுக்கும் ஆயிக்கும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அன்னைக்கு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாங்க. யூஸ்வலாகவே மார்னிங் வந்துட்டு சாம்பார் வைக்கிற மாதிரி இருந்தால் நான் எப்போவுமே பருப்பு வேக வச்சுட்டு தான் காயெல்லாம் கட் பண்ணியிருப்பேன். ஆனால் அன்னைக்கு கொஞ்சம் உல்ட்டாவாக காய் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பருப்பு வேக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். காய் ஒரு அடுப்புல வேக வச்சிருந்தேன், லஞ்சுக்காக ரைஸும் ஒரு அடுப்புல வெந்துட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறமா தான் இருந்தது ஒரு ட்விஸ்ட். சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு வேணும் இல்லையா, ஸோ பருப்பு வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது பருப்பே இல்லைன்னு சொல்லி. கொஞ்சமாக தான் இருந்தது, அது சாம்பாருக்கு கண்டிப்பாக பத்தாது இல்லையா, வேற என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் எல்லாமே ரெடியாக இருக்கும்போது கண்டிப்பாக யாருக்குமே பசிக்காது. ஆனால் ஒரு செகண்ட் லேட் ஆகும்போது எல்லாத்துக்குமே பசின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இனி யோசிச்சோன்னா அப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு முடிவு பண்ணிட்டு தேங்காய் சட்னி கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி சட்னி மாதிரி அரைச்சிட்டேங்க. அதே மாதிரி கொஞ்சமாக தக்காளி சட்னி வச்சுட்டு தாளிச்சு விட்டாச்சு. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை கூட இந்த 2 சட்னியை வச்சு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஆனால் இதுக்கப்புறமா தானே சொல்லணும், சாம்பாருக்கு கண்டிப்பாக பருப்பு தேவையில்லையா, யாராவது ஒருத்தர் கடைக்கு போய் தான் ஆகணும். நான் என்னோட ஹஸ்பண்டுக்கு இது அதுக்கப்புறமா தான் சொன்னேன். அவரும் கடைக்கு போயிட்டு எனக்கு பருப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. ஆனால் போகும்போதே வந்துட்டு சொல்லிட்டு தான் போனாரு. நான் முன்னத்து நாளே வந்துட்டு கடைக்கு போயிருந்தேன், எப்படி மறந்துனே தெரியல. இந்த பருப்பை எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏதோ ஒரு பொருள் மிஸ் ஆகுதுன்னு அப்பயும் எனக்கு தோணிட்டு தான் இருந்தது. ஆனால் துவரம் பருப்பு தான், அது நான் கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கலங்க. வேற என்ன பண்ணுறது, இன்னைக்கு டேவே ஸ்டார்ட் ஆனது இப்படி தான். அதுக்கப்புறமா தான் நான் சாம்பார் வைக்கவும் ஆரம்பித்தேன். காயெல்லாம் ஆல்ரெடி வெந்திருந்தனால பருப்பு மட்டும் வேக வச்சு எடுத்துட்டு சாம்பார் கூட ஆட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க, எதிர்பார்த்தது விடையும் நல்லா இருந்தது. அதுக்கு காரணம் நான் வந்துட்டு நெய்யில் தாளித்து எடுத்திருந்தேன். அந்த நெய்யோட ஸ்மெல் சாம்பார் கூட சேரும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. டிஃபனுக்குமே நல்லா இருந்தது, அதே மாதிரி லஞ்சுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நான் உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு இந்த ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாம் படிக்கும் போதுலேருந்தே எனக்கு இந்த மந்த்லேயே வந்துட்டு எந்த மந்த் பிடிக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் அப்போ வந்து ஆகஸ்ட் மந்த் தான் சொல்லுவேன். அதுக்கு ரீசன் வந்துட்டு பல காரணங்கள் இருக்குது. அதில் மெயின் காரணம் வந்துட்டு சின்ன வயசில் இருக்கும்போது என்னோட பர்த்டே வந்துட்டு ஆகஸ்ட்டில் வருது, அதனால தான் வந்துட்டு எனக்கு ஆகஸ்ட் மந்த் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமே மாற என்ன தோணுச்சுன்னா, ஆகஸ்ட் மாதத்தில் இண்டிபெண்டன்ஸ் டே, கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வரனால லீவ்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது, எனக்கு அதனால ஆகஸ்ட் மந்த் பிடிக்கும் அப்படின்னாச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லீவ்ஸை விட ஃபெஸ்டிவல் சீசன் அதிகமாக இருக்கு இல்லையா. ஆகஸ்ட் மந்த்லேருந்து ஆரம்பிக்கிற ஃபெஸ்டிவல் தான், அப்படியே தீபாவளி, கார்த்திகை தீபம், அப்படியே ஒரே ஃபெஸ்டிவல் சீசனாக இருக்கிறனால எனக்கு ஆகஸ்ட் மந்த் ரொம்பவே பிடிக்குங்க. அப்படியே ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மேகா குட்டிக்கு கிருஷ்ணர் ட்ரெஸ் போடுறதுக்காக எல்லாமே ரெடி ஆயாச்சுங்க. லாஸ்ட் இயர் வரைக்குமே மேகா குட்டிக்கு கிருஷ்ணர் ட்ரெஸ் போடும்போது கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்களே வந்துட்டு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. புல்லாங்குழல் எடுத்து ஊதுறதாகட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு கிருஷ்ணரோட பாதம் போடுறதுக்காக நான் பச்சரிசி மாவு தான் ஊற வச்சிருந்தேன் ஒரு 2 hours முன்னாடியே வந்துட்டு. அதை வந்து எடுத்து தான் இப்போ நான் நல்லா கிரைண்ட் பண்ண போகிறேன். இது மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. கொஞ்சம் கூட வந்து திப்பி இல்லாமல் கிரைண்ட் பண்ணாதான் பாதம் நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். 2 பார்ட்டாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரு பார்ட் வந்துட்டு கோலம் போட வச்சுக்கலாம், இன்னொரு பார்ட் வந்துட்டு பாதம் போட வச்சுக்கலாம்னு சொல்லி செப்பரேட் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டு டைல்ஸ் வந்துட்டு ஒயிட் டைல்ஸுங்கிறதுனால கண்டிப்பாக ஒயிட் அண்ட் ஒயிட் தெரியாது இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு நல்லா எல்லோ கலராக வரட்டும்னு சொல்லி கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா எல்லோவாக ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ வந்துட்டு தரையில் பாதம் வந்துட்டு நல்லா பிரைட்டாகவே தெரியும் இல்லையா. ஸோ சூப்பராகவே இருந்ததுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு கோலம் தான் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஆக்சுவலி பச்சரிசியில் கோலம் போட வர
வரல. நான் அதுக்கப்புறமா தான் ரியலைஸ் பண்ணேன் அது ரொம்பவே கெட்டியாக இருந்தது போல், அதனால தான் வரலன்னு. கொஞ்சமாக அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இது நல்லாவே கோலம் போட வந்ததுங்க. இனிமேல் அடிக்கடி வந்துட்டு பச்சரிசியில் கோலம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வச்சுருக்கேன். அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கிருஷ்ணர் பாதத்தையும் ஒவ்வொன்றா வச்சு எடுத்தாச்சுங்க. நான் இப்படி தான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு பாதமெல்லாம் வச்சுட்ருக்கேன். என்னோட சைல்ட்ஹுட் டேஸில் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்க தான் எங்களுக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்குமே கிருஷ்ணர் பாதம் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நம்மளோட கையிலே வந்துட்டு பாதம் வச்சுட்டு அதுக்கு மேலேயே வந்துட்டு விரல்களுக்காக கொஞ்சம் டாட்டாக எடுத்து வச்சோன்னா பார்க்குறதுக்கே நேச்சுரலாக இருக்குங்க. குழந்தையோட பாதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஃபைனல் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. நிஜமாவே கிருஷ்ணர் எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்ததுங்க. அன்றைக்கி டேவே ரொம்ப பிளஸ்டாகவே இருந்தது. நெக்ஸ்ட் அப்படியே சாமி கும்பிடவும் ரெடி ஆயாச்சு. எங்களோட பிளான் எப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது டெக்கரேஷன் மாதிரி பண்ணலாங்கிற மாதிரி தான் பிளான் இருந்தது. ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் இருந்தது. ஆனால் அது அப்படியே மாறி இப்போ நான் வந்துட்டு வீட்டில் இருந்து ஆர்டிஃபிஷியல் கிராஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சே நான் வந்துட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. எல்லாமே வந்துட்டு வீட்டில் இருந்தது தாங்க. அந்த லைட்டிங்குமே வந்துட்டு வீட்டில் இருந்தது தான். அது அப்படியே வந்துட்டு நான் சாமி ரூமுக்கு போடும்போது க்ரீன் ப்ளஸ் க்ரீன் மேட்ச் ஆகி பார்க்கறதுக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க. நம்மளோட கிருஷ்ணர் ஸ்டாச்சுவும் ஒயிட் கலரில் இருந்தனால க்ரீன் நல்லாவே பிரகாசமாக தெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. மேகா கூட என் பக்கத்துலேயே உட்காந்துட்டு நான் என்னென்ன பண்ணுறனோ அதெல்லாம் ஒவ்வொன்றா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு கிருஷ்ணருக்கு பர்த்டேன்னு சொல்லியிருந்தேன்னா அதனால் அவங்களுக்கு கிருஷ்ணருக்கு பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா எப்போ கேக் கட் பண்ணுவோன்னு சொல்லியும் கேட்டிருந்தாங்க. இந்த பர்த்டே அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. போன வருஷம் வந்துட்டு கரெக்டாக என்னோட பர்த்டே எனக்கு தான் கோகுலாஷ்டமி இருந்தது. அதாவது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் இருந்ததா. ஸோ அன்னைக்கு ரொம்பவே ஜாலியாகவும் இருந்ததுங்க. எனக்கு ஒரு 2 டைம் வந்துட்டு என்னோட பர்த்டே அப்பயே கிருஷ்ண ஜெயந்தி வந்திருக்குங்க. என்னோட சைல்ட்ஹுட் டேஸில் ஒரு டைமும் லாஸ்ட் இயர் ஒரு டைமும் வந்திருந்தது. சாமி ரூமில் இருக்க எல்லா சாமிக்குமே செவ்வந்தியை வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியாச்சுங்க. மேலே ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அவருக்குமே வந்துட்டு நல்லா செவ்வந்தியை வச்சு பூ தூவியாச்சு. அந்த ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேலே வச்சிருந்த கிருஷ்ணருக்குமே வந்துட்டு நான் கீழே வந்துட்டு மன மாதிரி செட் பண்ணி தான் வச்சிருந்தேன். அதுக்கு மேலே செவ்வந்தி அரேஞ்ச் பண்ணி பூ ஒவ்வொன்றா தூவிட்டு இருந்தாங்க. என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல கிருஷ்ண ஜெயந்தி அவ்வளவா கொண்டாட மாட்டாங்க. பக்கத்தில் இருக்க ஒவ்வொருத்தர் தான் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. நாங்களும் அதே மாதிரி கோவிலுக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு எங்களோட நெய்பர் ஒருத்தவங்க வந்துட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படிதான் வந்துட்டு நாங்கள் ஆசைப்படுவோம் எங்கள் வீட்லேயே அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை நான் இப்போ வரைக்குமே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் கிருஷ்ணருக்கு நம்ம பிரசாதம் பண்ணோம் இல்லையா, ஸோ இன்னைக்கு நிறைய பிளான் இருந்ததுங்க. லட்டு பண்ணுறதால பிளான் இருந்தது. லட்டுக்காக எல்லாமே நான் வாங்கியும் வச்சிருந்தேன். மார்னிங் அந்த சாம்பார் விஷயத்தில் வந்துட்டு உல்ட்டா ஆனது தான். நெக்ஸ்ட் அப்படியே பிளான் ஒவ்வொன்றா ட்ராப் ஆகி இன்னைக்கு நான் லட்டு பண்ணவே இல்லைங்க. இடையில ஒரு நாள் கண்டிப்பாக அந்த லட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு பிளானில் தான் இருக்கேன். கொஞ்சம் டைமும் ஆனனால இன்னைக்கு நான் கிருஷ்ணருக்கு அவல் பாயசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். நாட்டு சர்க்கரையை வச்சு அவல் பாயசம் ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் உண்மையாகவே அல்ட்டியா இருந்ததுங்க. பாயசத்துக்கு கூடவே கொஞ்சமாக வந்துட்டு அவலில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியும் பண்ணியிருந்தேன். இது கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்தோம்னா அவல் நல்லா ரைஸ் மாதிரி இருக்குங்க பார்க்கறதுக்கு. அதில் நம்ம நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் நட்ஸ் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு பாதாம் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம கிருஷ்ணருக்கான படையல் டைம். இன்னைக்கு நான் படையலுக்கு ஒரு ஆப்பிள் எடுத்து வச்சிருந்தேன். அது கூடவே வந்துட்டு அவல் பிரசாதம் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ அவலை வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். கிருஷ்ணருக்கு அவல்னா ரொம்ப பிடிக்கும். அவரோட பர்த்டேக்கு அவருக்கு பிடிச்சதான் ரெடி பண்ணும் இல்லையா, ஸோ இன்னைக்கு அவலில் தான் 2 பிரசாதம் ரெடி பண்ணியிருந்தேன். அதையும் நான் எடுத்து ஒவ்வொன்றும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேங்க. பாயாசம் எடுத்து வச்சாச்சு. பாயாசம் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிருந்தது. இந்த குட்டி குட்டியாக இருக்க பிரசாத பாட்டில் தான் இன்னைக்கு நான் சாமிக்கு படையல் வச்சிருந்தேன். இதை பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்குல்ல. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தமான வெண்ணையும் அவரோட படையெல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்காகவும் நான் குட்டியே ஒரு பானை வாங்கியிருந்தேன். அதை பார்க்கறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. எக்ஸ்ட்ரா இருந்த குட்டி குட்டி பிளேட்டில் பாதாம், முந்திரி, ட்ரை கிரேப்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இதை அரேஞ்ச் பண்ண கையோடு அப்படியே சாமி ரூமுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே சாமி முன்னாடி வச்சுட்டு சாமி கும்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். நான் சாமி கும்பிடும்போது எப்போவுமே வந்துட்டு பேக்ரவுண்டில் சாமி சாங் வந்துட்டு போட்டுகிட்டே சாமி கும்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ இப்படி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது தான் நோட்டீஸ் பண்ணேன் இன்னைக்கு ஆடி கிருத்திகைன்னு. யதார்த்தமாக கேலண்டர் பார்க்கும் போது எனக்கே தெரிஞ்சது. ஸோ இன்னைக்கு மாமனாருக்கும் உகந்த நாள், மருமகனுக்கும் உகந்த நாள் இல்லையா, ஸோ ரொம்பவே விசேஷமான நாளாக இருந்ததுங்க. இந்த மாதிரி பூஜை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திருஷ்டி சுத்தி போட்டால் நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது சாமிக்கு திருஷ்டி சுத்தி போட்டால் நல்லதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா சாமி கும்பிடும்போது சில டைம் வந்துட்டு நம்மளோட கண்ணே வந்துட்டு சாமி மேலே இருக்குமா. அதாவது நம்ம வந்துட்டு அழகா இன்னைக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கோம்ல, சாமி இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கார்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவே ஒரு கண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலாக சாமிக்கு நான் இன்னைக்கு திருஷ்டியும் சுற்றி போட்டாச்சுங்க. இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த விளாக் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். உங்களுக்கு இந்த விளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.